டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தி ஹவர் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற அந்த ப்ளே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பால்டுவின் சொல்கிறாப்புல, அதாவது என்ன அப்படின்னா, கிரஷம் வந்து பால்டுவினை வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாப்புல பால்டுவினை. அதை பற்றி தான் தன்னுடைய மகள் ஒய்ஃபு இவங்கள்ட்ட வந்து பால்டுவின் வந்து என்ன செய்கிறாப்புலன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜான் என்ன சொல்கிறாப்புலன்னா, அப்பா அது வந்து பொய் சொல்கிற மாதிரி ஆயிருமே அப்படின்னு ஜான் சொல்கிறாப்புல. மாதா என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால், கியூரிங் வித் இண்டிக்னேஷன், அப்படியே பயங்கர கோபத்தில் வந்து என்ன செய்கிறாப்புல சொல்கிறாப்புல, கிரஷம்க்கு வந்து எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி சொல்லுவாப்புல, உங்களை பொய் சொல்லுவாப்புல, செய்கிறதையும் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி மாதா வந்து என்ன செய்கிறாப்புல சொல்கிறாப்புல. கிரஷம் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பால்டுவினை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து எல்லோருமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிக்கிறாங்க. அதாவது கிரஷம் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. பால்டுவினுடைய ஒய்ஃப் மார்த்தா, மகன் ஜான், மகள் ஈவி, எல்லோருமே. அதே நேரத்தில் அப்பாவுடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அந்த ஹானஸ்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாங்க. இப்போ ஈவி என்ன சொல்றா அப்படின்னா, வாட் டிட் யூ சே ஃபாதர், நீங்க என்னப்பா சொன்னீங்க அப்படின்னு ஈவி கேட்கிறாப்புல. அதுக்கு பால்டுவின் சொல்றாரு, ஸ்மைலிங் அண்ட் ரைசிங் ஹிஸ் ஐஸ் டு ஜான்ஸ், வெல் சன், வாட் வுட் யூ ஹாவ் செட். இப்போ ஈவி வந்து பால்டுவின்ட்ட கேட்குறாப்புல, நீங்கள் என்னப்பா சொன்னீங்க அப்படின்னு. இப்போ பால்டுவின் வந்து தன்னுடைய ஐப்ரோவை அப்படியே மேலே உயர்த்திக்கிட்டு தன்னுடைய மகன் ஜான்கிட்ட கேட்குறாப்புல, வெல்சன், வாட் வுட் யூ ஹாவ் செட், நீயா இருந்தால் என்ன சொல்லியிருப்ப அப்படின்னு தன்னுடைய பையன்கிட்ட கேட்குறாப்புல பால்டுவின். ஜான் சொல்கிறாப்புல, ஐ வுட் ஹாவ் டோல்டு ஹிம் டு கோ டு தி டெவில், நீ டெவில்கிட்ட போ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஜான் சொல்கிறாப்புல. உடனே பால்டுவின் சொல்கிறாப்புல, ஐ டிட், அதே தான் நானும் செஞ்சேன், பட் ஐ டிடன்ட் யூஸ் யுவர் வேர்ட்ஸ், நீ யூஸ் பண்ண அந்த ஹார்ஷான வேர்ட்ஸ் போல் நான் என்ன செய்யலைன்னா யூஸ் பண்ணலை. ஜான் இஸ் டூ ஓல்ட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃபார் தேட், ஹவெவர் ஐ டிடன்ட் மீன்ஸ் மேட்டர்ஸ் எனி, ஹி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மீன்ட். கிரஷம் பொறுத்த வகையில் எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்கிறாப்புல, அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத அவர் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவார். அதனால் அவ்வளவு ஹார்ஷாக நான் சொல்லலை. ஆனால் நீ சொன்ன விஷயத்தை தான் நானும் என்ன செஞ்சேன், இன்டைரக்டாக சொன்னேன் அப்படின்னு பால்டுவின் சொல்கிறாப்புல. உடனே ஈவி சொல்கிறாப்புல, அண்ட் வாட் டிட் ஹீ சே தென், அதுக்கு அவர் என்ன சொன்னார், கிரஷம் என்ன சொன்னாருப்பா அப்படின்னு ஈவி கேட்குறாப்புல. உடனே பால்டின் சொல்கிறாப்புல, என்ன சொல்றாருன்னா, there wasn't too much to say. You see, he wasn't surprised. He is known me of 35 years. 35 வருஷமா கிரஷம்க்கு வந்து என்னைய தெரியும். And well, with simple pride, anybody who's known me for 35 years doesn't expect me to haggle with my conscience. அதாவது நானே என்னுடைய பாதையை, என்னுடைய ட்ராக்கை மாற்றுவேன், பொய் சொல்லுவேன் அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஹானஸ்ட், என்னுடைய நேர்மையை வந்து மாற மாட்டேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இஃப் இட் ஹேட் பீன் எனிபடி எல்ஸ் தென் கிரஷம், ஐ வுட் ஹாவ் ஸ்ட்ரக் ஹிம் அக்ராஸ் தி ஃபேஸ். ஆனால் 35 வருஷமா என்கிட்ட பழகிட்டு என்கிட்ட வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி கிரஷம் சொல்றாப்புல அப்படின்னு பொய் சொல்றாப்புலன்னா, இது கிரஷமுக்கு பதில் வேற யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன், அடிச்சிருப்பேன் அப்படின்னு பால்டுவின் சொல்றாப்புல. பட் ஜான், கிரஷம் அண்ட் ஐ வேர் பாய்ஸ் டுகெதர். I would have struck him across the face. அதாவது
ஐ டோன்ட் ரிமெம்பர்னு சொல்லுங்க, அதாவது என்னுடைய நேர்மையான பாதையை மாற்றி பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிரஷமுக்கு பதில் வேற யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முகத்தில் அடிச்சிருப்பேன் அப்படின்னு பால்ட்வின் சொல்கிறாப்புல. ஆனால் பட் ஜான் கிரஷம் அண்ட் ஐ வேர் பாய்ஸ் டுகெதர். நாங்கள் பைசங்களாக இருக்கும்போதுலேருந்தே ஃப்ரெண்டு. வி ஒர்க்டு சைட் பை சைடு, ஒன்றா வேலை பார்த்துருக்குறோம். அண்ட் ஐ ஹாவ் பீன் இன் ஹிஸ் எம்ப்ளாயர் எவர் சின்ஸ் ஹி ஸ்டார்டட் இன் ஃபார் ஹிம்செல்ஃப். அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர்கிட்ட நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா வேலை பார்த்துருக்கிறேன். He is desperate. He doesn't know what he is doing or he wouldn't have offered me money. ஜான் கிரஷம் பொறுத்தவரையில் அவருக்கு தெரியாது அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவர் என்ன பண்ணுவார். இப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இது கொடுத்துருக்குறாங்க. பால்ட்வின் இஸ் அதாவது pressurized by Gresham to falsely declare that he does not remember the facts, but Baldwin refuses to do so. இப்போ பால்ட்வின் ப்ரெஷர் பண்ணப்படுகிறார் கிரஷம்னால. அப்போ கிரஷம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தப்பா, அதாவது தவறுதலாக தவறான பாதையில, அதாவது பொய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா declare that he does not remember the facts. என்னது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு பால்ட்வின். யாரு? கிரஷம். ஆனா பட் பால்ட்வின் ரெஃப்யூசஸ் டு டூ சோ. பால்ட்வின் அந்த மாதிரி சொல்றதுக்கு மறுத்துட்டாரு. உடனே ஜான் ஃபியூரியஸ் ரொம்ப கோபத்தோட என்ன செய்யறாப்புன்னா, ஆஃபோர்ட் யூ மணி டேட், உங்களுக்கு பணம் கொடுத்தாப்லையா, பணம் கொடுக்கறேன்னு சொன்னாப்லையா அவரு, உங்களுக்கு ஆஃபர் பண்றாரு அவரு பணம் கிரஷம் அப்படின்னு ஜான் கோபத்தோட கேட்கிறாரு. He would put it aside ready for the emergency. If they don't convict him, he will hand it over to me. எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கிரஷம் போட்டு வச்சிருக்கிறாரு, எனக்காகவே போட்டு வச்சிருக்கிறாரு. சப்போஸ் அவரை குற்றவாளின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னா அது எனக்கு என்ன செஞ்சிருவாப்புல, கொடுத்துருவாப்புல. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு நான் சொல்லிட்டோம்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த பணம் எனக்கு வந்துடும். த லா காண்ட் ஸ்டாப் ஹிம். அதாவது சட்டம் அவரை தண்டிக்கிறத விடக்கூடாது, கண்டிப்பா தண்டிக்கணும். பட் இஃப் ஐ லிவ் அன்டில் டுமாரோ நைட், நான் உயிரோட இருந்தா, நாளைக்கு நைட்டு வரைக்கும் நான் உயிரோட இருந்தா, தே வில் கன்விக்ட் ஹிம். கண்டிப்பாக கிரஷம் தண்டிக்கப்படுவார். He says, God knows I want no share in bringing about his punishment. அதாவது அவர் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது, ஆனா அவர் செஞ்ச தவறு அந்த மாதிரி. He breaks off Evie, pats his hand silently. ரொம்ப ஃபீலிங்கோட சொன்னார். யாரு? பால்ட்வின். என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே ஃப்ரெண்டு இல்லையா, அப்போ ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட சொல்றாரு. யாரு? பால்ட்வின். கிரஷம் தண்டனையை பத்தி பேசும்போது உடனே ஈவி என்ன செய்யறாப்புல அப்படின்னு சொன்னா அப்படியே தன்னுடைய கையை வச்சு அப்படியே ஆறுதல் சொல்றாப்புல தன்னுடைய தந்தை பால்ட்வின்க்கு. யங் மேன் அண்ட் ஓல்டு மேன், ஐ ஹாவ் ஒர்க்டு வித் ஹிம் ஆர் ஃபார் ஹிம் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய லைஃப்ல அவருக்காக நான் வேலை பார்த்துருக்கிறேன், அவருக்காக எவ்வளவோ வேலை நான் பார்த்துருக்கிறேன். ஐ ஆம் லாயல் டு ஹிம். அவருக்கு நான் விசுவாசமாகவும் நான் இருந்திருக்கிறேன். ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் லாயல் டு ஹிம். எப்போவுமே கிரஷமுக்கு நான் விசுவாசமாக தான் நான் இருந்திருக்கிறேன். பட் வென் ஜான் கிரஷம் சீசஸ் டு பி அன் ஆனஸ்ட் மேன், ஜான் கிரஷம் அண்ட் ஐ பார்ட் கம்பெனி. எப்போ ஜான் கிரஷம் இந்த மாதிரி கையாடல் பண்ணி இருக்கிறாரோ, ஒரு நேர்மை தவறி நடந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன்னா கிரஷம் விட்டு என் மனதார மட்டுமில்ல என்னுடைய நட்பவே நான் என்ன செஞ்சிட்டேன், பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நான் வேற, கிரஷம் வேற அப்படின்னு சொல்லி பால்ட்வின் என்ன செய்யறாப்புல, சொல்றாப்புல. அப்போ பால்ட்வின் கிரஷம் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாரு தன்னுடைய நண்பனை. எவ்வளவோ வேலை பார்த்துருக்கிறேன், அவருக்காக நான் வேலை பார்த்துருக்கிறேன், கிரஷமுக்காக. கிரஷமுக்கு நான் விசுவாசமா இருந்திருக்கிறேன், ஒரு உண்மையான உழைப்பாளியா, ஒரு உண்மையான நண்பனா நான் இருந்திருக்கிறேன். ஆனா கிரஷம் எப்போ டிஸ்ஆனஸ்ட்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே என்னுடைய நட்பை நான் முறிச்சிட்டேன். எனக்கு நான் வேற, கிரஷம் வேற அப்படின்னு சொல்லி பால்ட்வின் சொல்றாப்ல.
உடனே தரிஷியா பாஸ், கொஞ்சம் ஒரு சைலண்ட், ஒரு அமைதி கொஞ்ச நேரம். அடுத்து மாதா கேட்குறாப்புல, வீப்பிங் சாஃப்ட்லி, அப்படியே மெதுவாக அழுகுறாப்புல மாதா. ராபர்ட் அப்படின்னு சொல்லி பால்ட்வினை ஆறுதல் சொல்கிறாப்புல. பால்ட்வின் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஐ ஹாவ் காட் ஒன்லி a few years to live. நான் இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் வாழ போகிறேன். பட் ஐ வில் live those as I have lived the rest of my life. நான் இதுவரைக்கும் எப்படி நேர்மையானவனா நான் வாழ்ந்தனோ அதே மாதிரி என்னுடைய மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நான் வாழ போகிறேன். ஐ வில் கோ டு மை கிரேவ் கிளீன். நான் என்னுடைய கல்லறைக்கு போகும்போது ஒரு சுத்தமானவனாக நான் என்ன செய்ய போக போகிறேன். ஆகையினால என்னுடைய நேர்மையிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டோம்னா மாற மாட்டேன் அப்படின்னு பால்ட்வின் என்ன செய்யறாப்புல சொல்றாப்புல. இப்போ ஜான் சொல்றாப்புல, டாட் வாட் டிட் கிரஷம் ஆஃபர் யூ? உங்களுக்கு என்னது உங்களுக்கு ஆஃபர் பண்ணாப்புல அப்படின்னு ஜான் கேட்குறாப்புல பால்ட்வின்ட்ட. பால்ட்வின் சிம்பிளி $100,000 $100,000 எனக்கு ஆஃபர் பண்றாப்புல. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு அந்த 3 வார்த்தைக்காக அப்படின்னு பால்ட்வின் சொல்றாப்புல. உடனே ஈவி ஆச்சரியம், ஷாக் ஆகுறாப்புல. வாட், என்னது $100,000 அப்படின்னு சொல்லி ஈவி என்ன செய்யறாப்புலன்னா ஷாக் ஆகி ஆச்சரியத்தோட பாக்குறாப்புல. இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இன் ஆர்டர் டு டெம்ப்ட் பால்ட்வின், அதாவது என்ன அப்படின்னா ஆசையை தூண்டுதல். அதாவது பால்ட்வினுக்கு அந்த பண ஆசையை தூண்டுறதுக்காக கிரஷம் ஆஃபர்ஸ் ஹிம் எ ஹியூஜ் பிரைப். பிரைப்னா லஞ்சம், ஒரு பெரிய அளவான அமௌண்ட்டை லஞ்சமா கொடுக்குறாப்புல, $100,000. பட் பால்ட்வின் டசன்ட் அக்செப்ட் இட். ஆனால் பால்ட்வின் அதை ஏற்றுக்கிடலை, அந்த லஞ்சத்தை, அந்த $1,000, அந்த ஹியூஜ் பெரிய அமௌண்ட் லஞ்சத்தை பால்ட்வின் என்ன செய்யலை, ஏற்றுக்கல, டசன்ட் அக்செப்ட் இட். இப்போ மாதா சொல்கிறாப்புல, ராபர்ட் என்ன சொல்கிறீங்க, $1,000 அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இது $100,000 அப்படின்னு சொல்லி மாதா என்ன செய்யறாப்புல அப்படின்னா கேட்குறாப்புல ஆச்சரியத்தோட. ஓகேவா? இப்போ பால்ட்வின் சொல்றாப்புல, ஹி புட் இட் அசைடு ஃபார் மீ வித்தவுட் எனிபடி நோயிங் இட். யாருக்குமே தெரியாம அது எனக்காகவே அந்த பணத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த கிரஷம் போட்டு வச்சிருக்கிறாரு. இட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் பிரைவேட் ஃபார்ச்சூன். அது பேங்க்குக்கோ அல்லது அவர் கையாடல் செய்த பணத்துக்கோ சம்பந்தம் கிடையாது. அது அவருடைய சொந்த பணம். அது ஹி சேஸ், யார் சொன்னாப்புல அப்படின்னா பால்ட்வின் சொல்றாப்புல, எனக்காக அந்த ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய, லஞ்சமாக ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய $100,000 அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க, $100,000 பணமும் எனக்காக வச்சிருக்கக்கூடிய அவருடைய சொந்த பணம். இந்த பேங்க், இந்த குற்றத்துல வந்த பணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இட்ஸ் நாட் தி டெபாசிட்டர்ஸ் மணி, டெபாசிட் பண்ணியிருக்கவங்களுடைய பணம் கிடையாது அது. as if that made any difference. ஈவி as if hypnotized அப்படின்னு சொன்னா அப்படியே அட்ராக்டிவா இது பண்றாங்க. he offered you $100,000, $100,000 உங்களுக்கு ஆஃபர் பண்றாப்புலையா அந்த கிரஷம். உடனே பால்ட்வின் ஸ்மைலிங் அட் ஹர் அமேஸ்மெண்ட், ஐ குட் ஹாவ் ஹர்ட் இட் ஃபார் தி ஒன் வேர்ட் எஸ், ஆர் ஈவன் ஃபார் நோடிங் மை ஹெட், ஆர் எ லுக் ஆஃப் தி ஐஸ். 3 விஷயம்தான். ஒன்று, நான் எஸ்ன்னு சொல்லணும், அவ்வளோதான். அப்போ கிரஷம் என்கிட்ட அவ்வளோ தூரம் பேசியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு நான் எஸ்ன்னு சொல்லணும், அல்லது என்னுடைய தலையை நான் ஆட்டணும், அல்லது அவரை நான் பார்த்து என் கண்ணாலேயே நான் ஓகே சொல்லணும். இது மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த $100,000 எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு பால்ட்வின் சொல்கிறாப்புல. உடனே ஜான் சொல்கிறாப்புல, ஹவு டு யூ நோ ஹி மீன்ட் இட்? எப்படி நீங்கள் அதை இன்னும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி, கொடுத்துருவாரா அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு ஜான் கேட்குறாப்புல. உடனே பால்ட்வின் சொல்கிறாப்புல, ஹிஸ் வேர்ட் இஸ் குட். ஆமாம், பால்ட்வின் சொல்கிறாப்புல, கிரஷம் சொன்னதை செய்வாப்புல. அவர் கரெக்டாக வார்த்தையில் சுத்தமான ஆள் அப்படின்னு சொல்லி கிரஷமை பற்றி சொல்கிறாப்புல பால்ட்வின். உடனே ஜான் சொல்கிறாப்புல, ஈவன் நாவ், இப்போவுமா, இப்போ தப்பு பண்ணிட்டு உள்ளே இருக்கிறாரே, இப்போவும் அதே மாதிரி இருப்பாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாப்புல. உடனே பால்ட்வின் சொல்கிறாப்புல, ஹி நெவர் லைட் டு மீ, என்கிட்ட அவர் பொய் சொல்ல மாட்டார் ஜான்.
he passes. I suppose my eyes must have shown something I didn't feel. He noticed it. He unlocked a drawer and showed me the 100,000. அந்த ட்ராயரில் வச்சிருக்கக்கூடிய அந்த $100,000 வந்து என்கிட்ட காட்டினாரு அப்படின்னு பால்டுவின் சொல்கிறாப்புல. உடனே ஜான் கேட்குறாப்புல, இன் கேஷாவா அப்படின்னு ஜான் கேட்குறாப்புல. உடனே பால்டுவின், இன் $1,000 பில்ஸ்னு இந்த இடத்துல நோட்டு, $1,000 நோட்டாக வந்து அதில் அடுக்கி வச்சிருந்துச்சு. தே வேர் ஜெனியூன். ஐ எக்ஸாமின்டு தம். நான் பார்த்தேன், அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். ஜெனியூனான $1,000 நோட்டுகளாக அடங்கி இருந்துச்சு அந்த $100,000 நான் பார்த்தேன் அப்படின்னு பால்டுவின் சொல்கிறாப்புல. உடனே ஈவி ஸ்லோவா என்ன செய்கிறாப்புனா, அண்ட் ஃபார் தேட் ஹி வாண்ட்ஸ் யூ டு சே ஐ டோன்ட் ரிமெம்பர். அந்த ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காகவா $100,000? பால்டுவின், ஜஸ்ட் தேட் 3 words only. அந்த 3 வார்த்தைக்காக தான், 3 வார்த்தைகளுக்காக தான் அந்த பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே ஜான் சொல்கிறாப்புல, பட் யூ ஓன்ட், நீங்கள் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாப்புல. மீதி உள்ளதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹோம்ஒர்க்கை மறக்காமல் அனுப்பி வைங்க. சும்மா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. போன தடவை நிறையா ஹோம்ஒர்க் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் நான் கால் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான வேலைகள்லாம் வச்சுக்கிடாதுங்க. எனக்கு ஈவினிங் 5 o'clock எனக்கு ஹோம்ஒர்க் வரணும். ஓகேவா? பாய்.